அயோத்தியில் வரும் 22ஆம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதனை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ள ராமர் கோவில் திறப்பு விழா நிகழ்ச்சிகளில் காங்கிரஸ் பங்கேற்காது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது அக்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் அதை அதிகாரப்பூர்வ அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். குறிப்பாக மதம் என்பது தனிப்பட்ட விஷயம், ஆனால் RSS பாஜக தலைவர்கள் நீண்ட காலமாக அயோத்தியில் கோயில் என்ற அரசியல் திட்டத்தை உருவாக்கி வருகிறார்கள். லட்சக்கணக்கானோர் இந்தியாவில் ராமரை வழிபட்டும் வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் அரசியல் ஆதாயம் அடைவதற்கான ஒரு முயற்சியைத்தான் பாஜக கையில் எடுத்துள்ளது. தேர்தல் ஆதாயத்திற்காக முழுமையடையாத கோவிலை பாஜக மற்றும் RSS தலைவர்கள் திறக்க உள்ளார்கள். இதனை ஏற்க முடியாது என்ற ஒரு கருத்தை தற்பொழுது காங்கிரஸ் அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது குறிப்பிட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சி தலைவர் சோனியா காந்தி மற்றும் மக்களவை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகிய 3 பேருக்கும் ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற உள்ள ராமர் கோவில் திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான அழைப்புதலானது வந்தது எனவும் இவர்கள் 3 பேருமே இதில் பங்கேற்க மாட்டார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. இவர்களுக்கு விடுக்கப்பட்ட அந்த இன்விடேஷனை நிராகரிப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசிற்கு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது காங்கிரஸ் அறிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக குறிப்பிட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.